இந்த ஒரு விஷயம் பண்ணாதனால தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ப்ரோக்ராமிங் ரவுண்டில் ரிஜெக்ட் ஆகுறாங்க. இந்த வீடியோவில் எப்படி நீங்கள் ப்ரோக்ராமிங் ரவுண்டை கிராக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரோக்ராமிங் ரவுண்டை கிராக் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங்கை சால்வ் பண்ணுறதுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரோக்ராமிங் படிக்காமல் நீங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. அதனால் ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணி அதை படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் பிகினராக இப்போ தான் ப்ரோக்ராமிங்குள்ளேயே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பைத்தானை படிங்க. பைத்தான் படித்து உங்களுக்கு பிகினர் ஃப்ரெண்டில் ஈஸியாக இருக்கும். ப்ரோக்ராமிங்கோட அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் ஜாவா படிங்க. ஜாவாவில் வந்து ஹூப்ஸ் இருக்குது. இல்லை ப்ரோ எனக்கு ஒரு லாங்குவேஜ் படிப்பேன் அப்படின்னாலும் ஓகே தான். ஒரு லாங்குவேஜ் படிச்சுட்டு அந்த ஒரு லாங்குவேஜில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால் ப்ரோக்ராமிங் இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக ப்ராப்ளம் சால்விங்குள்ளே போகிறீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ப்ரோக்ராமிங்கே தெரியாமல் நீங்கள் எப்படி போய் சால்வ் பண்ண முடியும்? அந்த கொஷின்ஸே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ அதில் நிறைய டைம் போடுவீங்க. ஆனால் அந்த எந்த கொஷினே கூட புரியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் படிங்க. அந்த ப்ரோக்ராமிங் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் சால்வ் பண்ணுறது எப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நம்ம ப்ரோக்ராமிங் படிச்சிட்டோம், அடுத்தது கொஷின் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் நம்மளுக்கு கொஷின்ஸ் புரியாது. இதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் ப்ரோக்ராமிங் படித்தீங்க பார்த்தீங்களா, பேசிக்கான ப்ராப்ளம்ஸ் தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். பேசிக்காக இருக்கிற என்ன சம் ஆஃப் நம்பர்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸாக ட்ரை பண்ணும்போது ப்ரோக்ராமிங்கோட இன்னும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஆல்ரெடி பேசிக்ஸ் ஆஃப் சின்டெக்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் படிச்சிருப்பீங்க. அது தாண்டி இப்போ வந்து ப்ராப்ளம் சால்விங்ஸில் சின்ன சின்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் லீட் கோட் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பதில் ப்ராப்ளம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஒரு லேர்னிங் ரிசோர்ஸஸ் கேட்டிங்க அப்படின்னா என்கிட்ட நான் வந்து ஸ்டீவ் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து டேக் யூ ஃபார்வர்டு வந்து சூப்பராக சொல்லி கொடுத்துருப்பாரு. எண்ட் டு எண்டாக பிளேஸ்மெண்ட் சீரிஸ்னு சொல்லி ஒன்று போட்டிருப்பாரு. அதை பார்த்தீங்கன்னாவே ப்ராப்ளம் சால்விங்கில் உங்களுக்கு ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இதை வச்சே நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில் வந்து நீங்கள் கிராக் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ரவுண்ட் முடிச்சோடனே செகண்ட் ரவுண்டில் ப்ரோக்ராமிங் ரவுண்ட் வைப்பாங்க. அதையே வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து கொஷின்ஸே இப்போ வந்து படித்து முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து கிராக் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் ஆகுவாங்க. நான் அதனால தான் சொல்கிறேன், ஈவன் நீங்கள் நல்லா டெக்னிக்கல் ஸ்கில் இருக்கும் ஆனால் ரிஜெக்ட் ஆகுங்க. காரணம் என்னவாக இருக்கும்? அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து நம்மளுக்கு இதாக போய்டும். அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வரணும் அப்படின்னா எப்படி நீங்கள் டெக்னிக்கலுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களே அதே மாதிரி அந்த ப்ராப்ளம் சால்விங்க்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு கொஷின் புரியலையா, அந்த கொஷினை ஒரு வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ரொம்ப நேரம் ஒரே கொஷின்ஸில் உட்காந்துட்டு இருக்காதிங்க. ஒவ்வொரு கொஷின்ஸாக நீங்கள் சால்வ் பண்ண உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாவே மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸை நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். நீங்கள் அதுக்கான டைம் கொடுக்கணும். நீங்கள் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேயே ஒரு 2-3 ப்ராப்ளம் நீங்கள் படித்து பார்த்துட்டு புரியலன்னு சொல்லிட்டு விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் உங்களுக்கு டிஃபிகல்ட் ஆகும். இல்லை எனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு. நீங்கள் எப்படி டெக்னாலஜி படிக்கும் போது விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கும் போது டைம் கொடுக்குறீங்களா, அதே டைமை நீங்கள் ப்ராப்ளம் சால்விங் கொடுக்கணும். உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் அது புரியாது, என்ன விஷயம்னு தெரியாது, கொஷின் படிக்க முடியாது, இந்த மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம வரையணும். அதை அடாப்ட் பண்ணணும்ல, அந்த ப்ராப்ளம் சால்விங் அந்த ஸ்கில்ஸாக இருக்கணும், அந்த தோன்ற விஷயம் இது எல்லாமே நீங்கள் அடாப்ட் பண்ணணும். அதுக்கான லேர்னிங் டைமை கொடுக்கணும். ஸோ அந்த லேர்னிங் டைமை நீங்கள் கொடுங்க. நான் சொன்ன அந்த அதில் இருக்க அந்த பிளேஸ்மெண்ட் சீரிஸுங்கிற அந்த மொத்த பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னாவே அதில் இருக்க ஒவ்வொரு ப்ராப்ளமும் அது வந்து இந்த ப்ராப்ளம் என்ன, அது இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் இந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்லியிருப்பார். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். இனிஷியல் ஸ்டார்ட்டுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒவ்வொரு ப்ராப்ளமும் சால்வ் பண்ணுறீங்க. சால்வ் பண்ணும்போது அந்த கொஸ்டின்ஸுக்கு எடுத்து போட்டுட்டு நீங்கள் யூடியூப் சர்ச் போடுங்க. அதில் ஸ்ட்ரீவோட வீடியோவை பாருங்கள். அவரே சூப்பராக எண்ட் டு எண்டாக அந்த ப்ராப்ளத்துக்கான புட் ஃபோர்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த லாங்குவேஜை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற நீங்கள் பேசிக்காக சின்டெக்ஸை வச்சு சொல்லியிருப்பார். அவர் வெறும் ப்ரோக்ராமிங் சின்டெக்ஸாக போயிருக்க மாட்டார். பேசிக் இந்த கான்செப்ட் தான் வருது, அதில் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறதுன்னு அந்த மாதிரி ஈஸியாக சொல்லியிருப்பார். நீங்கள் ஒரு ப்ராப்ளம் சால்விங் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பார்ப்பாங்க. அதனால் இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸும் ஒரு ப்ரீ ரெக்வஸ்ட்டாக வரும். ஸோ அதனால் இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியல் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் போக உங்களுக்கு இதாகும். இல்லை ப்ரோ எனக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமிங் சால்வ் பண்ணுங்கள். அது ப்ரோக்ராமிங் படிங்க. ப்ரோக்ராமிங் படிச்சுட்டு அதை சால்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம் படிங்க. அதை வச்சு சால்வ் பண்ணுங்கள் ஆப்டிமைஸ்டாக. நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் ஆப்டிமைஸ்டாக எழுதணும்னு அவசியப்படாத. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் ஆப்டிமைஸ் பண்ணுங்கள். ஸ்ரீவே சூப்பராக சொல்லியிருப்பா. அப்படியே அந்த டேக் யூ ஃபார்வர்டு சேனலில் அதிலே பார்த்தீங்கன்னா எப்படி ஆப்டிமைஸ்டாக கோட் எழுதுறது அப்படிங்கிற ஒரு பர்ஸ்பெக்டிவ் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ப்ரைஸில் நீங்கள் தான் எல்லாம் அந்த ரவுண்டை ரிஜெக்ட் ஆகிறீங்கன்னு சொல்லி ஃபீல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கிராக் பண்ணிடலாம். பழக நம்மளுக்கு வந்துடும். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் புஷ் பண்ணிங்கன்னா வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி மோட்டிவேஷனல் வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பி லேர்னிங்.